பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூனை நான் சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப சின்ன ஸ்பூனு. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேர்டு வேணும். ஓகேவா? தயிர் ஆட் செஞ்சுக்கோங்க, இல்லை மில்க்கு கூட ஆட் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தயிர் சேர்த்துக்குங்க, ஏன்னா அந்த தயிரை வச்சு தான் நம்ம ஃபுல் ப்ராடக்டே மிக்ஸ் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு ஹனி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூன் வந்து ரொம்ப சின்ன டீஸ்பூன். ஓகேவா? எல்லாத்தையுமே நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக ஸ்பூனு வச்சுனாலும் சரி, இல்லை உங்களோட ஃபிங்கர் வச்சு மிக்ஸ் செஞ்சீங்கன்னா நல்லா ஈஸியாக குயிக்காக மிக்ஸ் செய்ய முடியும். இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தயிர் ஆட் செஞ்சுக்கோங்க. மில்க்கு வேணும்னாலும் மில்க்கு ஆட் செஞ்சுக்கலாம். தயிருக்கு பதிலாக மில்க்கு ஆட் செஞ்சுக்கலாம். ஓகேவா? நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுங்கள். மில்க்குன்னு சொல்கிறது ரா மில்க்கு, பாயில் செஞ்ச மில்க்கு கிடையாது. ஓகேவா? நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. ஒரு உருண்டையாக இருக்கும். ஓகேவா? அந்த கடலை மாவில் வந்து அப்படி திட்டாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கிங்க. நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சதுக்கப்புறமா ப்ரூ அப்படின்னு உள்ள பிராண்டோட 2 ருபீஸுக்குள்ளே காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் செஞ்சுக்கலாம். ஓகேவா? நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் இது. உங்களோட ஸ்கின்னை வந்து சூப்பராக பிரைட்னிங் பண்ணும், க்ளோ பண்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 days ஒன்ஸு இல்லை வந்து 2 days ஒன்ஸ் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை செஞ்சுக்கலாம். உங்கள் ஸ்கின்னில் நல்ல மாற்றம் இருக்கும். பிளாக் டாட்ஸ் இருக்கிறது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி காணாமல் போகும். இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை செஞ்சுக்கிட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே வச்சுக்கிட்டு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கிங்க. சூப்பரான பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேனை ரிமூவ் செய்யணும் அப்படின்னா ஒரு 2-3 drops லெமன் ஜூஸ் ஆட் செஞ்சு யூஸ் செஞ்சுக்கலாம். பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.